பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாமம் இந்த காலை வேளையில் மகிமைப்படுவதாக. ஒருமித்த தேவ சந்நிதியில் இந்த காலையிலும் இணைந்து துதிக்க உதவி செய்த தேவனுக்காய் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த நாளிலும் ரோமருக்கு எழுதின நிருபம் 8ஆம் அதிகாரம் அதனுடைய 28வது வசனத்தின் 2வது பகுதியை வாசிக்கிறேன். தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நடக்கிறதென்று அறிந்திருக்கிறோம். தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்கள் என்று நாம் தியானிக்கும் போது என்னிடத்தில் அன்பு கூர்ந்து என் கட்டளைகளுக்கு செவி கொடுக்கிறவன் என்று தான் வேதம் சொல்ல. தேவனிடத்தில் எப்படி அன்பு கூற முடியும்? தேவ ஆலோசனைக்கு கீழ்ப்படியும் போது, தேவ வார்த்தைகளுக்கு செவி கொடுக்கும் போது நம் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறோம். இந்த கால வேளையில தேவனிடத்தில் அன்பு கூறுகிற ஒரு தேவ பிள்ளையா நீ? தேவ வார்த்தைகளுக்கு செவி கொடுத்து அவருடைய கட்டளை கற்பனைகளுக்கு கீழ்ப்படுகிற ஒரு தேவ பிள்ளையா நீ? அப்படியால் நீ தேவனிடத்தில் அன்பு கூறுகிற ஒரு தேவ பிள்ளை. உனக்கு உன் வாழ்வில் இப்பொழுது கடினம் போல், இப்பொழுது கஷ்டம் போல், இப்பொழுது வேதனையை போல், இப்பொழுது சமாதானத்தை இழக்கிறது போல சூழ்நிலைகள் சம்பவங்கள் வருகிறதா? அது உன்னுடைய வாழ்வின் எதிர்காலத்தில் நன்மைக்கு ஏதுவா என்பதை இந்த காலவெளியில் அறிந்து கொள். கடந்து வந்த பாதைகள் ஆண்டவரே கரடு மேடுகள் முட்கள் நிறைந்ததா இருந்தாலும் அவைகளில் கர்த்தர் உன்னை ஒரு பாடத்தை கற்றுக் கொடுத்திருப்பார். கர்த்தர் உன்னை பலப்படுத்தி இருப்பார். வரப்போகிற சூழ்நிலைகளை தாங்கும்படியாய் தெய்வ பலனும் தெய்வ கிருபையும் தெய்வீக ஞானமும் கர்த்தர் உனக்கு தந்து தேற்றி இருப்பார். ஹல்லேலூயா. நடந்ததெல்லாம் நன்மைக்கே என்று தேவனை நன்றி சொல். இந்த நெருக்கமும் என் வாழ்க்கைக்கு நன்மைக்கு ஏதுவாய் நீ நடத்துகிறீரப்பா, உமக்கு நன்றி என்று சொல்லி தேவனை துதித்துப்பார். ஒரு பேரானந்தவனுடைய உள்ளத்தை நிரப்பும். ஹல்லேலூயா. ஆண்டவரை நோக்கி பார்க்கலாம். ஒரு நிமிடம் செபிக்கலாம். நல்ல தகப்பனே, இயேசுவின் நாமத்தில் இந்த கால வேளையில எனக்கு ஏன் இந்த வேதனை துன்பம் என்று நேசிக்கிற அன்பு கூறுகிற தெய்வ பிள்ளைகளுக்கு புலம்பலாம். சில வேளைகளில் இந்த நாள் இந்த வார்த்தை கொண்டு நீ தேற்றுகிற தேவன் ஆண்டவரே, எல்லா நன்மைக்கு ஏதுவாய், எல்லா நன்மைக்கு ஏதுவாய், இன்றைக்கு வருகிற நஷ்டங்களும் நன்மைக்கு ஏதுவா, இன்றைக்கு வருகிற ஆண்டவரே வேதனைகள் துன்பங்கள் நன்மைக்கு ஏதுவா நீர் எனக்கு அனுமதிக்கிறீரப்பா. அதற்காக நன்றி என்று நம்முடைய பிள்ளைகளை துதிக்க செய்வீராக, பலப்படுத்துவீராக, உற்சாகப்படுத்துவீராக, எல்லா தடைகளை மாற்றி போடுவீராக. எல்லா சோர்வுகளும் மாறி போகட்டும் ஆண்டவரே. உற்சாகத்தின் ஆவியினால் நிரப்பி ஆசீர்வதியும். கர்த்தர் அப்படி செய்யப்படுறதுக்காய் நன்றி. இயேசுவின் பரிசுத்த நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். எல்லாம் நன்மைக்கு ஏதுவாய் கர்த்தர் உனக்கு அனுமதிக்கிறார். நிச்சயம் மறு நாட்களில் அதை அனுபவித்து அந்த நன்மையை கண்டுகொள்வார். God bless you. Praise the Lord.